ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எல்லா விஷயத்திலும், முக்கியமா ஆவிக்குரிய விஷயங்களில் விருத்தியடைய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை இப்படியாக உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் கடைசியிலே நாங்கள் நின்று யோசிக்க உம்முடைய கிருபை எங்களை எவ்வளவாய் சுமந்ததோ, ஆசீர்வதித்ததோ, உயர்த்தியதோ உணர்ந்து உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து இந்த நாட்கள்ல, முக்கியமா அவர் பிறப்பின் விதத்தை நினைவு கூறுகிற நாட்களில் அவர் எவ்வளவு பெரிய யாகத்தை நமக்காய் செய்தார் என்பது நாம ஞாபகப்படுத்திக் கொள்வது நமக்கு எவ்வளவோ நல்லது. கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 8 அதிகாரம் 9 வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அறிந்தீங்களா? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் என்னங்க? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவர் தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் கிருபையை நீங்கள் அறிவீர்களே. யாரும் இந்த உலகத்துலங்க நமக்காக நஷ்டம் போகிறவங்க, நம்ம குறித்து வேதனைப்படுறவங்க, நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறவங்க இல்லங்க. ஒருவேளை யாராவது ஏதாவது தியாகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதுல லாபத்தை விரும்புகிறாங்க என்பது நமக்கு தெரியும்லங்க. அதுவும் ஒரு நல்லவனுக்காக யாராவது ஏதாவது ஒரு தியாகம் செய்வாங்களே தவிர, அல்லது ஒரு நல்ல காரியத்துக்காக. தரித்திரருக்காக, யாருக்கும் உதவாதவர்களுக்காக அவங்களுக்கு போய் நம்ம இன்னும் என்ன செய்வோம் சொல்லுங்க? நம்மை சாப்பிட அழைக்கிறவங்கள வீட்டுக்கு சாப்பிட அழைப்போம் தவிர, திரும்ப கொடுக்க முடியாதவங்களுக்கு அவங்கள நம்ம அழைப்போமா? நம்ம ஸ்டேட்டஸ் கேட்ட ஜனங்க கிட்ட போக நினைப்போம் தவிர, நம்மை விட கீழே தாழ்ந்தவங்க கிட்ட போய் அவங்களோடு உறவாட முடியுமா? நம்ம அன்பு காட்ட முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் மனதை உடையவங்க மட்டும் செய்ய முடியுங்க. ஏனென்றால் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து இல்லாதவன் உண்மையான தரித்திரன். இங்க கவனிங்க, தரித்திரர் ஐஸ்வர்யவான் என்றால் பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க நினைக்கிறீங்களா என்ன? இங்கே ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய தரித்திரம் நீங்க வெளிப்படுத்துதல்ல அங்கே லவோதேக்கியா சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தையை நீங்க கவனிச்சா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 17 வசனம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல், என்னவாங்க? நீ நிர்பாக்கியமுள்ளவனும். என்னங்க, எங்களை இப்படி சொல்றீங்களா? நான் ஏன் நிர்பாக்கியம் உள்ளவன்? எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கு, எனக்கு நிறைய டிகிரி இருக்கு, எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, அது இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு அதிகாரிங்க இருக்கிறாங்க, என் கையில எல்லாமே இருக்கு என்று நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் லவோதேக்கியா சபைக்கு சொல்லுகிறாரு, இந்த லவோதேக்கியா சபை இன்றைய சர்ச்சஸ்க்கு ஒரு அடையாளமா இருக்கு. இன்றைக்கு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ்க்கு வருஷ கணக்கில் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, மிஷனரிஸ் ஸ்தாபித்த ஊழியங்கள் தேவன் ஆசீர்வதித்த போது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட போது, அது பொருளாதார ரீதியிலும் ஆஸ்திகள், விசுவாசிகள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று அன்றைக்கு அப்போஸ்தலரின் பாதத்தில் வைத்தது போல தியாகத்தோடு விசுவாசிகள் கொடுத்த காணிக்கைகளோடு அந்த ஊழியங்கள் இன்றைக்கு மிகவும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. என்றால் நல்ல நல்ல ஆலயங்கள், நல்ல நல்ல கிரவுண்ட்ஸ், உன்னதமான நிலையில இருக்கிற விசுவாசிகள், அதிகாரிகள், ஐஸ்வர்யவான்கள், சர்ச் மெம்பர்ஸா இருந்தா அந்த சர்ச்சுக்கு நிறைவா இருக்கும்லங்க. அது உலக ரீதியா
தேவன் ஆசீர்வதித்தால் எல்லா விஷயத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விதத்தில் ஒருவர் விருத்தியாகும் போது எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைவது அது சர்வ சாதாரணம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் பெற்ற பிறகு ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை விட்டு விட்டா அது எவ்வளவு பயங்கரங்க. தேவையான போது ஆண்டவர் வேண்டுமே தவிர தேவையில்லாத போது ஆண்டவரை ஞாபகப்படுத்திக் கொள்வது தேவையா என்பது போல இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆஸ்திகள் இருக்கு, பெயரும் புகழும் இருக்கு. உலகத்தோடு போட்டி போடுவது போல எல்லா விஷயத்திலும் உன்னதமான நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து இல்லாதவன் தரித்திரன். இயேசு சொன்ன உவமையில ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் தன் ஐஸ்வர்யத்தில் மிகவும் சந்தோஷமாயிருந்தான் என்றாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தரித்திரன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு கூட இல்லை. நாய்கள் அவன் காயங்களை நக்குகிறது. அப்ப நிஜமா சொல்லுங்க, அதுல யார் ஐஸ்வர்யவான், யார் தரித்திரன்? அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தும் கிறிஸ்து இல்லாததுனால திக்கற்ற நிலைமையில பாதாளத்தில் விழுந்து வேதனைப்படுகின்றான். அந்த தரித்திரனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு, கிறிஸ்து இருக்கிறார், தேவனிடத்துல பயபக்தி கொண்டிருக்கிறான். ஆகவே பரதேசியில ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். தேவனுடைய பார்வையில நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறோமா, தரித்திரரா இருக்கிறோமா? லவோதிக்கேயா சபைக்கு சொல்கிறாரு, நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் பார்வையற்ற குருடனாயும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். மனிதனுங்க எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அவன் மீறினானோ, கட்டளையை மீறுவது என்கிற பாவத்தை செய்தானோ, ஆதாமும் ஏவாளும் தரித்திரராகிட்டாங்க. சொல்ல போனா தேவன் தந்த மகிமை இழந்து விட்டாங்க. அவங்களை எவ்வளவு சொகுசா தேவன் வைத்து நேசித்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு சிருஷ்டி மேல. அவர்களை எவ்வளவு அற்புதமா தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்துல செய்து கொண்டாரு. அப்படிப்பட்ட மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் நிர்வாணி என்று உணர்ந்து தான் பாவியாய் அவன் இன்னும் பயந்து போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்தது. கிறிஸ்து இல்லாதவன் உண்மையிலேயே தரித்திரங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் நீங்க மரித்தா அது உங்களோட வராது. போற்றுக்க உடை கூட வராது. கிறிஸ்துவை கொண்டிருந்தா மரித்தாலும் பிழைத்தாலும் அவர் நம்மோட இருப்பார். ஆகவே நாம ஐஸ்வர்யவான்கள். மனித ஜனம் எல்லாம் அவைக்குரிய விதத்துல செத்து போய் வியாதிகளோடு கஷ்டங்களோடு சாபங்களோடு அழிந்து போய் கொண்டிருக்கு. பிசாசின் கையில நசுங்கி போகுது. இன்றைக்கு பாருங்க, மனுஷங்க எப்படி பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்கன்னு, ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகி இருக்கிறாங்கன்னு, குடிகாரர்களாக இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டு, அசுத்தமான இச்சைக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு, திருமணத்துக்கு வெளியே உறவுகளை வைத்துக் கொண்டு நீதி நியாயம் பரிசுத்தம் அன்பு உத்தமம் என்கிற வார்த்தைகளுக்கு இடமில்லாம வாழ்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு நல்லா படிச்சவங்க என்றவங்க கூட இந்த பெட்டிங் என்று தொடங்கி ஏதோ ரொம்ப நல்லா டெவலப் ஆகுது நினைச்சு ரொம்ப அறிவாளிகள் என்று நினைத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்கிறவங்க கூட அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்த விட்டுட்டு பெட்டிங்ல உட்கார்ந்து கடன்ல மூழ்குகிறாங்கன்னு பார்த்தால் எத்தனை பேர் இன்றைக்கு உன்னதமான நிலையில இருக்க வேண்டியவங்க தரித்திரரா கடன் செய்து தீர்க்க முடியாத நிலைமையில தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க, ஓடி போடுறாங்க. பாருங்க, மனிதனுக்கு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை என்பது காணப்படுதில்ல. நாம தரித்திரராகிவிட்டோம். நாம திக்கற்றவர்களா மாறிவிட்டோம். யாருங்க நமக்கு அடைக்கலம்? நம்முடைய பிராணனை காக்கக்கூடியவங்க யாரு இருக்கிறாங்க? எத்தனை எக்யூப்மெண்ட் வந்தாலும், எவ்வளவு சர்ஜரிஸ் வந்தாலும், எவ்வளவு பெரிய வைத்தியர்கள் இருந்தாலும், தேவனின் கிருபை இல்லாம நம்மை உயிர் வாழ செய்கிறவங்க யாரும் இல்லைங்க.
நம்முடைய மூச்சு அவர் கொடுத்த பிச்சை. அந்த மூச்சு நம்மை பிரிந்தால் நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம், மண்ணுதான். மனுஷன் தேவனை விட்டு இஷ்டம் போல திரிந்து தன்னை தான் அழித்துக் கொண்டு நரகத்துக்கு போய்க் கொண்டிருந்தால், நம்ம ஆண்டவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கும் ஆண்டவர், எல்லா அதிகாரத்தையும் உடைய ஆண்டவர், ஐஸ்வர்யவான், மகத்துவர், செல்வங்களும் சகல ஐஸ்வர்யமும் உடையவர், அதிகாரம் உள்ளவர், பலம் உள்ளவர், வல்லமையுள்ளவர். அது ஐஸ்வர்யம். உங்க பணம் இல்லங்க, அந்த பணத்தோடு வருகிற ஐஸ்வர்யம் அது பேப்பர்ஸ் தானங்க, இப்ப டிஜிட்டல் மணி தானங்க, நம்பர்ஸ் தானங்க. எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன், நத்திங் இஸ் கேரண்டீட். அது எதுவும் நம்மை பிழக்க செய்யாது. பணம் இருக்குன்னு சாப்பிடுவீங்களா என்ன? சோறு தானே சாப்பிடணும். ஆகாரத்தை கொடுப்பவர் அவரே. ஆனா மனிதன் பணத்தை நம்பிக்கொள்ளுகிறான், தங்கத்தை நம்பிக்கொள்கிறான், வாகனங்களை நம்பிக்கொள்கிறான். ஜீவன் கொடுத்த ஆண்டவரை, உனக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த, நித்தமும் அவரோடு உட்காருகிற பாக்கியத்தை கொடுத்த ரட்சகரை தேவனை உணராதவங்களாக வாழ்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரரானார். அது அவருடைய கிருபை, சுத்த கிருபை. we are not worthy. நாம தகுதி உள்ளவங்க அல்ல. வெறுமனே அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம மேல இறக்கப்பட்டு மனித குலத்தை மீட்பதற்காக அவர் பரலோக சிங்காசனத்தை விட்டு தன்னை தான் வெறுமையாக்கி என்று இருக்கு வேதத்துல. தன்னை எம்டி செய்து கொண்டார், வெறுமையாக்கி கொண்டார். இந்த உலகத்துக்கு வந்தபோது ஒன்றுமில்லாத தரித்திரராக வந்து தம்முடைய பலியாகத்தின் மூலம் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்து நம் தண்டனையை அவர் சிலுவையில சுமந்து நம் அவமானத்தை, நம் நிந்தையை, நம் வேதனையை, நம் பாடுகளை, நம் வியாதியை, நம்ம செல்ல வேண்டிய நித்திய நரகத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் அவர் செய்த யாகத்தின் மூலமாய் ஐஸ்வர்யவான்களாகணும்னு, பாக்கியம் உள்ளவங்களாகணும்னு, பரலோகத்தின் வாரிசுகளாகணும்னு, பரலோகத்தின் புத்திர சுவிகாரத்தை பெற்று ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேரும்படியாக நமக்காக பலியானாருங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் கேக் சாப்பிடுவது, கிறிஸ்மஸ் ட்ரீயை வைப்பது, சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தாவை வைத்து டான்ஸ் ஆடுவது, கிறிஸ்மஸ் பெயரை சொல்லி பாடிக்கொண்டு நல்லா சாப்பிட்டு கொண்டிருப்பது இல்ல. இது என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து அவர் பட்ட காயங்களினாலே எனக்கு சுகமுண்டு, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் என்னை மீட்டுக் கொண்டு நித்திய நரகத்துக்கு பாத்திரனாகிய என்னை பரலோக ராஜ்யத்தின் மனிதனாக்கினான் என்பது நாம உணர்ந்து கொள்ள உயிர் தெழுந்தவராகிய சர்வாதிகாரியாகிய அவரை விசுவாசிக்கணுங்க. அநேகர் இன்றைக்கு இன்னும் இயேசுவை, என்ன இருக்கு இயேசு கிறிஸ்துவுல, அவர் ஒரு ஏழையில நிர்வாணியாக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அவர் எந்த ஒரு அடிக்கிறவர்களை அடிக்கல, திட்டுகிறவர்களை திட்டல, ஒன்னும் செய்ய முடியாம இருந்துட்டாரு நினைக்கிறாங்க. தவிர அது உனக்காக எனக்காக என்கிற விஷயம், நம் தண்டனையைத்தான் அவர் சுமந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் உணர்ந்து கொள்ளுங்க, கிறிஸ்து இல்லாதவன் நிர்பாக்கியம் உள்ளவன், தரித்திரன், நிர்வாணியானவன், ஒரு குருடன். கிறிஸ்துவ கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். மரித்தாலும் பிழைத்தாலும் தேவனின் பிள்ளையாக இருப்பான், தேவ ராஜ்யத்தின் வாரிசாக மாறுவான். உண்மையான கிறிஸ்மஸ் பரலோகம் பூலோகத்துக்கு இறங்கி வருவது, பரலோக வல்லமையை விட்டு நம்மை போன்ற மனிதனா இந்த உலகத்துக்குள் வந்து நம் கரத்தை பிடித்துக் கொண்டு நம்மை பரலோகம் கூட்டி செல்ல, நம்மை போல மாறி நம் தண்டனைக்காக பலியான இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானித்து அர்த்தமுள்ள விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை, அவர் பிறப்பை தியானித்துக் கொண்டு துதியோடு நன்றியோடு எல்லாவற்றையும் விட்டு நம்மை பூரணராக்க வந்த ஆண்டவரிடத்துல மகிழ்வோம், அவரையே ஆராதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே,
இந்த உலகத்துக்கு நீர் வராமல் இருந்தால் எங்களுக்கு வேற கதியே இல்லையப்பா. இரவும் பகலும் சுட்டெரிக்கிற அந்த அக்கினி கடலிலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் பாத்திரவான்களாக நித்திய நரகத்தில் நித்திய தண்டனை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டிய எங்களை விடுவிப்பதற்காக எங்கள் மீது இரக்கப்பட்டு எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களிடத்திலும் கிருபையை வெளிப்படுத்தி நாங்கள் இறங்கின பாதாளத்துக்கு நீர் இறங்கி வந்து எங்களை மேலே தூக்குவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் செய்து கொள்வதற்கு எங்களுக்காக செய்த யாகத்துக்காக நன்றி. உம் பிறப்பிற்காய் நன்றி. உம்முடைய பிறப்பை நாங்கள் தியானிக்கையிலே இன்னும் ஆழமான அனுபவங்களை பெற்று இன்னும் அதிக நன்றியோடு என்னை நேசித்து எனக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவருக்குள் மகிழுகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இன்றைக்கே பண்ணுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வ செய்திகளை கேட்பதின் மூலம் நீங்கள் பலப்பட்டு தேவனுடைய திட்டத்தில் நீங்க இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க உங்களுக்கா ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதோட கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.